நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரம் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல்பரந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே Children's Day is not just a celebration, but also a time to reflect the significance of the children in society. We as young individuals hope the future, hope for our future. We must learn, grow and contribute to the development of our country. This day encourages us to evaluate, value education, health and the rights that every child should be given. Let us remember today that every child, regardless of their background, deserves love, care and the chance to pursue their dreams. We must treat each other with respect and we work together to create a world that is better for children everywhere. Welcome our chief guest, Mrs. Neena Suresh. Now I request our correspondent to greet Ms. President Parimala Paramasivan. Mrs. Parimala Paramasivan. Next, I request our correspondent madam to greet Mrs. Happy Children's Day. यार बर्थडे क्या था बर्थडे का ஜவஹர்லால் நேரு வந்து நேரு மாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா நேரு மாமான்ட்டு? அவங்க வந்து எப்பவுமே ஒரு ரோஸ் வச்சிருப்பாங்க அவங்க ட்ரெஸ்ல. டெய்லியுமே ஒரு ரோஸ் வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அது ரெப்ரசென்ட் பண்றது என்னன்னா அவங்க குழந்தைங்க உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரீஸ்கூல் பிள்ளைங்க அப்படின்னா எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்கன்னா நேரு மாமாவுக்கு ரொம்ப இஷ்டம். அதுக்காக தான் அந்த ரோஸ் வச்சிருப்பாங்க. டெய்லி ஏதாவது ஒரு குழந்தை போயிட்டு நேரு மாமா கிட்ட கொடுப்பாங்க ரோஸ் வச்சுக்க சொல்லி. அதனால அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நான் வந்து இந்த வேர்ல்டை விட்டு போனதுக்கு அப்புறம் என்னோட பர்த்டேவை சில்ட்ரன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எவ்ரி நவம்பர் 14 வந்து என்ன டேஸ் கொண்டாடுறோம்? சில்ட்ரன்ஸ் டேஸ் கொண்டாடுறோம். ஓகே, ஸோ ஃபார்மலாக நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன், பட் they are not the kids to hear those words from a speaker. So this is the time I need to share some thoughts regarding parenthood. ஏன்னா நான் வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கோ இதுக்கோ நான் இங்கே வரல. என்னோட தாட்ஸை ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணலான்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஹவ் வெரி ஃபியூ பாயிண்ட்ஸ், ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் மட்டுமே நான் வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட், நீங்கள் பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தேங்க் காட் ஃபார் திஸ் கிரேட் பிளெஸ்ஸிங் இல்லையா? தெருவுக்கு தெரு கருத்தரங்கள் மையம் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி நமக்கு வந்து குழந்தை கையில் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம காடுக்கு தேங்க் பண்ணிக்கணும். நீங்கள் பேரண்ட்ஸ் ஆனதுக்கும் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆனதுக்கும் அதுக்கு நம்ம திருப்பி அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் போட்டிருக்கோம். எதுக்குன்னா அந்த குழந்தைங்க வந்து நம்மளோட பேரண்ட்ஸை சூஸ் பண்ணி இந்த வேர்ல்டுக்கு நம்ம வந்திருக்காங்க. ஒரு கர்மான்னு சொல்லுவாங்க, அதை பற்றி பேசணும்னா சொல்லுவாங்க. டாபிக் அதெல்லாம் வந்திருக்காங்க இல்லையா? அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வளர்த்து கொடுக்கணும். அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்க ஃபர்ஸ்ட் குழந்தைத்தனத்தை வந்து என்னைக்குமே ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அவங்க பெரியவங்களா ஆக்கணும், பெரியவங்களா ஆக்கிடணும்னு சொல்லிட்டு போராடவே போராடாதீங்க. மாறா
நீங்க குழந்தைங்களா மாறிடுங்க. யாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, குழந்தைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது, பேரண்ட்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது. நீங்க அவங்களோட குழந்தைங்களாவே மாறிட்டீங்க அப்படின்னா அவங்களோட வேர்ல்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா திடீர்னு வேற மாதிரி பிஹேவியர்னா அவங்களால எடுத்துக்க முடியாது. எல்லாமே அவங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லுங்க. ஆனா அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா எல்லாமே அவங்களுக்கு உள்ள வந்து பேஸ்மெண்ட் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு வந்து என்ன சொன்னாலும் அவங்களுக்கு உள்ள இறங்கிட்டு இருக்கும். ப்ரொவைடட் எல்லாமே கதை வழியா சொல்லணும். கொஞ்சம் உள்ள தள்ளி அவங்க பேசி பார்த்துட்டு ஐ கான்டாக்ட் எங்க பிள்ளைங்க மேல ஒரு ஐ கான்டாக்ட் இருக்கணும். ப்ரொவைடட் தாத்தா பாட்டி அம்மா அப்பா அத்தை மாமா குழந்தைங்களோட பேசும்போது உட்கார வச்சு பார்த்து பேசுங்க. அழகாக நம்ம திரும்பி பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. நம்ம என்ன செய்யணுமோ அதை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுவாங்க. எதையுமே சொல்லி கொடுக்காதீங்க, செஞ்சு காட்டுங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தை என்னெல்லாம் பேசுறீங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. ரொம்ப அழுதாங்கன்னா நம்ம கொஞ்சம் வெளியே வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா கிராண்ட் பேரண்ட்ஸோட வளர விடுங்க. அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு சொல்றது ஒரு தாத்தா பேரண்ட் பாட்டி பேத்தி அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து காலங்காலமா தொடரும். அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட பேரண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வைக்கிற அன்பை விட சில்ட்ரன் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட வைக்கிற அன்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நம்மளே பிரமிச்சு போயிடுவோம். அந்த அளவுக்கு தூய்மையான அன்பா இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப். அதனால நேரம் கிடைக்கும் போது கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட பிள்ளைங்களை விட்டு வராங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட வர்ற பிள்ளைங்க வந்து ரொம்பவே வந்து மனிதமா இருப்பாங்க, நல்ல சுதந்திரமா இருப்பாங்க, நிறைய நல்ல விஷயங்களை யோசிப்பாங்க. ஒரு சின்ன விஷயம் பிள்ளைங்க முன்னாடி மட்டும் பேரண்ட்ஸ் எந்த காரணத்துக்கும் சண்டை போட்டுறாதீங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி கொடுக்கும், ஒரு பயத்தை கொடுக்கும். ஃபியர் அப்படிங்கிற ஒரு பெரிய சீட் வந்து ரொம்ப விளைக்கிற மாதிரி இருக்கு. அதனால என்ன நடந்தாலும் அவங்க முன்னாடி காட்டிக்கிறாங்க திருச்சி பேசி சும்மா தான் பேசணும், சிரிக்காம பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டா சாரி கேட்க மறந்துடவே மறந்துடாதீங்க. இவ்வளோ சின்ன பாப்பாங்க, இவ்வளோ சின்ன குழந்தை தான், நாளைக்கு என்ன புரிய போகுது, எதுக்கு சாரி சொல்லணும், அதுல அங்கிருந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம் சாரின்னு தேங்க்ஸ். என்ன ஹெல்ப் பண்ணாலும் உடனே தேங்க் பண்ணிடுவோம். உடனே அதுக்கு ஒரு ட்ரீட்னா வெளியில போய் ஃபுட்டு வாங்கி தரதை மட்டும் ட்ரீட்டுங்கிற கல்ச்சரை தயவுசெய்து இந்த ஜென்ரேஷனை கட் பண்ணிடுது. வெளி ஃபுட் எதுவுமே ஹெல்த்தியாகவே கிடையாது. வீட்டில் ஃபுட்டு சாப்பிட்றதுதான் பெரிய ட்ரீட்னு சொல்லுங்க. பாட்டி சமைச்சு கொடுக்கறது தான் ட்ரீட், அம்மா கையால செஞ்சு கொடுக்கறது ட்ரீட்னு சொல்லுங்க. பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க பிள்ளைங்களுக்கு? அவங்களுக்கு ஏதாவது புரியுமா? நீங்க பிராண்டடா ஏதாவது வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நைக்கி ஷூஸ் வாங்கி கொடுத்தேன், அடிடாஸ் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. என்ன கொடுக்கணும்? நீங்க உங்க கிஃப்டா உங்களோட டைம் கொடுக்கணும். நீங்க அவங்களோட ஸ்பெண்ட் பண்றதுல மட்டும்தான் அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஒரு பிள்ளை வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, எதுவுமே வந்து சொன்னதை கேட்க மாட்டேங்குதுன்னா அதுக்கான ஸ்டோரிஸை தேடுங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னாடி எதுவுமே கிடைக்காது. பெரியவங்க வழி வழியா சொல்லிட்டு ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்றாங்க. நிறைய கிரியேட்டிவ் ஆயிடுச்சு. இது அவங்களுக்கு 20 மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் நீங்க உள்ள போய் கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஸ்டோரியை சொல்லி சொல்லி வளர்க்கணும். கீரை சாப்பிடலன்னா நான்லாம் என் பையனுக்கு என்ன பண்ணுவேன்னா அப்போ வந்து போபாயின்னு ஒரு கார்ட்டூன் ஒரு நிறைய ஞாபகம் வச்சுருக்கு செய்யல. அவர் போகும்போது என்ன பண்ணுவாரு, ஒரு வீக் ஆயிடுவாரு, அவருக்கு பலமே இருக்காது, உடம்புல சண்டை போட்டு தோல்விடுவாரு. உடனே ஒரு சின்ன ஓப்பன் பண்ணி அடிக்கடி குடிப்பாரு. அந்த ஸ்பினாச்னா கீரை சாப்பிட்டதும் அவருக்கு பலம், அதனால சண்டை போட்டு நிறைய ஃப்ரெண்டை காப்பாற்றிடுவார். அதை தான் நான் சொல்லி சொல்லி வளர்க்குறேன். என் பையன் எனக்கு வந்து அட்வொகேட் இன் சுப்ரீம் கோர்ட். இன்னைக்கும் கீரை தான் சாப்பிடுவோம், உனக்கு கீரை இல்லாமல் சாப்பிட முடியாது. நான் உனக்கு கீரை சாப்பிடுவேன் அவனை சொல்லவே பாப்பாய் தான் சொல்லி கொடுத்தாரு அந்த கார்ட்டூன் வழியா. இது மாதிரி நான் வந்து ஒரு மில்லியன் ஸ்டோரிஸ் அடுக்குவேன் உங்க முன்னாடி. ஏன்னா அவங்க அதை சொல்லி தான் வளர்த்துருக்கேன். எனக்கு உங்க முன்னாடி நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு அப்படின்னா அட்வைஸா மட்டும் நான் சொல்லலை, எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கேன். என் பையனை நான் அப்படி கதை சொல்லி தான் வளர்த்துருக்கேன்.
பெட் டைம் ஸ்டோரிஸ் மட்டும் அது தூங்க வைக்கிறதுக்கு கிடையாது, கதைகள் உங்களை வளர்க்கறதுக்கு. அதனால உங்களோட டைம் கொஞ்சமா நீங்க ஒர்க்கிங் பேரண்ட்ஸா இருக்கலாம், கிடைக்கிற டைமை வந்து கண்டிப்பா குழந்தைகிட்ட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க, நிறைய பேசுங்க. ஒரு 5 வயசு வரைக்கும் நீங்க வந்து வளர்த்து விட்டுட்டீங்கன்னா போதும். எல்லாத்தையும் நீங்க வந்து கதைகளா சொல்லி அவங்க வாழ்ந்து காட்டி எந்த பேட் ஹேபிட்டையும் இல்லை நாளைக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது எதையுமே 12 வயசு வரைக்கும் நீங்க பிள்ளைங்க முன்னாடி செய்யாங்க. 12 வயசுக்குள்ளேயே எல்லா லாங்குவேஜும் கற்றுக் கொடுத்துருது. இங்கிலீஷ் நல்லா பேசணும்னு ஆசைப்படுறீங்களா, அந்த வயசுக்குள்ள நீங்க இங்கிலீஷ் பேசுங்க, நீங்க ஹிந்தி கற்றுக்கோங்க, நீங்க உங்களோட மதர் டங் வேற எதுவும் இருந்தால் அதை பேசுங்க, விட்டுறாதீங்க. லாங்குவேஜ் கிடைக்காது, எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் முன்னாடி அந்த பிள்ளைங்களுக்கு வரவே வராது. என்னென்ன ஹேண்ட் ரைட்டிங் என்னென்ன உங்களுக்கு வந்தாலும் 5 இயர்ஸ்ல கண்ணில் காட்டுங்க, அதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. 12 இயர்ஸ்க்குள்ள உங்களை செய்ய வச்சிருங்க, அதுவே போதும். அவங்களே வளர்ந்துருவாங்க. நாளைக்கு நமக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க, நம்ம கொடுத்த எல்லாத்தையுமே அவங்க வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம மறந்துடுவோம். ஓகே, ஸோ வேற என்ன உங்களுக்கு ஏதாவது வீட்டில் எதுவும் ஃபேஸ் பண்றீங்களா உங்க பிள்ளைங்க கிட்ட? உங்க பிள்ளைங்க கிராங்கியா இருக்காங்கன்னா நம்ம தான் ரீசன். பிள்ளைங்க ரொம்ப அழுகுறாங்களா நம்ம தான் ரீசன். எல்லாத்துக்குமே நான் உங்களை நீங்களே பாயிண்ட் பண்ணணும், எங்க கரெக்ட் பண்ணணும், நான் எங்க இதைய மாற்றிக்கணும், நான் எப்படி ஒரு நல்ல பேரண்டா இருந்து பிள்ளைங்க வந்து பண்ண போறேங்கிற பொறுப்பை வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கணும். பிள்ளைங்க தன்னால எதுவுமே செய்யவே மாட்டாங்க, அவங்க வந்து கிளீன் ஸ்லேட்டா தான் வேர்ல்டுக்கு வராங்க. நாம தான் அதை எழுதிக்கிட்டு அதை வந்து நல்ல எழுதுகளா எழுதுங்க, நல்ல குடிமகன்களை வளர்த்து விடுங்க, வெளியில நிறைய கூட்டிட்டு போங்க, பியர் குரூப்போட விளையாட விடுங்க. தயவு செய்து மண்ணில் விளையாடட்டும், கீழே விழுந்து பரண்டு லைட்டாக அடிபட்டு வந்தாலும் தப்பு கிடையாது, அதுக்கெல்லாம் விடுங்க. அப்பதான் இன்னும் நான் பார்க்கிறேன். அப்புறம் ஸ்விம்மிங் எல்லாம் சொல்லி கொடுங்க, சின்ன ஏஜ்லேயே ஸ்விம்மிங் சொல்லி கொடுங்க, நல்லா வந்து இம்யூனிட்டி டெவலப் பண்ணுங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு ஒரு அகாடமி நடத்திட்டு இருந்தேன், ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்கேன். என்கிட்ட வரக்கூடிய பேரண்ட்ஸ் பிள்ளைங்க கிட்ட அவங்க வருவாங்க, என் பையன் வந்து செஸ் விளையாடணும், செஸ் பிளேயராக ஆகணும்னு ஆசைப்படுறேன், செஸ் விடுவாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி பார்ப்பேன், கேட்குற பேரண்ட்ஸ் அதில் ஓகே இல்லை அப்படின்னா என்கிட்ட இருக்கிற எல்லா கோர்ஸையும் பிள்ளைங்க உட்காந்து சொல்லிடுவேன். ட்ராயிங் போடுங்க, செஸ் போடுங்க, அபாக்கஸ் பண்ணுங்க, டான்ஸ் பண்ணுங்க, கீபோர்ட் ப்ளே பண்ணுங்க, எல்லாத்துலேயும் விட்டுருது. ஃபீஸ் போட மாட்டேன். குழந்தைங்களே செலக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு இதில் வந்து ரிப்பீட்டடாக போய் உட்காடுறாங்க, யாராவது செய்கிறத போய் நீங்க பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு ஆனது அதுதான், சுதந்திரம் அதுதான் அவங்களுக்கு நல்லது சொல்லிட்டு லேட்டாக பேரண்ட்ஸ் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி செஸ்ஸுன்னு கொண்டு வந்து விட்டாங்க. கீபோர்டு படிப்பு மட்டுமே ஹெல்ப் பண்ண போகிறது. படிப்பு நல்லா வரணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு பாடணும், ஆடணும், வாசிக்கணும், ஏதாவது ஒரு செய்யணும். அதற்கான படிப்புங்கிறத விட வேற ஏதாவது ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணி அவங்க ஏதாவது செய்யணும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஒரு 5 வயசுக்கு அப்புறம் கரெக்டான வந்து அப்பதான் பலம் வரும், மசில்ஸ் அண்ட் போன்ஸ் அப்பதான் நல்லா வலுவாக வளரும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் வந்து படிக்க வந்து மார்க் வந்து டெஃபினட்டா 70 மார்க் 80 மார்க் வாங்கினா போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம தான் வரணும். 93, 95, 90 கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும், மேக்ஸ்னா சென்டம் ஆகணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. ஒரு 12th மார்க் வச்சு இந்த உலகம் வந்து ஃபியூச்சரை கொடுக்க போறதே கிடையாது. இதெல்லாம் நீங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லணும் கிடையாது, நீங்க மைண்ட்ல அதை வச்சுக்கிட்டாலே போதும். எந்த ரேட் ரேஸுக்கும் நம்ம தேவையே போகணும் தேவையே கிடையாது. அவங்க பாட்டுக்கு வாங்குற மார்க் வாங்கணும், முதல்ல ஸ்ட்ராங்கா வளர்த்துருக்கணும். பாடி ஸ்ட்ராங், பிசிக்கல் சவுண்ட், மைண்ட் சவுண்ட், பாடி சவுண்டா இருந்தாதான் மைண்ட் சவுண்டா இருக்கும். அதனால ஸ்போர்ட்ஸ்ல கண்டிப்பா விளையாட ஸ்கூல்ல என்ன வேணா சொல்லட்டும், நீங்க தனியா உங்களுக்கு ஒரு ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ இல்லை ஒரு ஹாக்கி ஏதாவது ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அப்புறம் 11th and 12th அவங்களே பார்த்துக்குவாங்க, ஈஸியாக படிச்சுக்குவாங்க. நம்ம கேட்கறத மனம் அதிகமாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. These are all I found in my experience. அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். So thank you for giving all the time. Thank you for inviting Inner Wheel Club for this Children's Day function. Thank you for the opportunity. All the best for your parenting and childhood. Thank you. Children
program. இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவாக our pre-KG student Iha. Morning everyone. Thank you. Thank you Iha. Thank you Daksha. Thank you Meghna. Bye bye. Next Ina. கொஞ்சம் கொஞ்சம் வாடி Thank you Shema. Thank you. Ishwan. Rashid. அவ்வளோதான் Okay. Thank you. Thank you children. Good morning everyone. My name is Hamna. I am studying in UKG. I am going to talk about planet. It is a planet in the solar system. It is planet the sun. 8 planets is there. Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus and Neptune. Thank you. My name is Marisa. Today I am going to talk about நிமித்துக்கோ 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 போய் மைக்கு தூக்கிக்கோ India.
All over India. And all. I'm studying in UKG. Today I am going to talk about save forests. Forests are very important part of nature. Forests give us oxygen to live. Forests are home to many animals and birds. Many medicinal plants are in the forest. Thank you all. Thank you, Jizan. Good morning, everyone. My name is Hayukita. I'm studying at Kathie. Today I'm going to talk about Don't use plastic bag, use only paper bag. Adi Keshav. UKG student Adi Keshav. is why first baby is Adi Keshav saying is love this book. Thank you, Adi Keshav. Good morning, everyone. My name is Ali Pugalni PA, LKG. Today I am going to talk about pollution. இந்த மழலைய நாளில் எங்கள் அணிவகுப்பை கண்டுகளிக்க வந்திருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் எங்களை பெற்றோருக்கும் என் நெஞ்சத்துக்கு நெருங்கிய நண்பர்களுக்கும் என் உமகை நிறைந்த வணக்கங்கள். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று உரைத்தார் கணியன் பூங்கொன்றனார். அனைத்தாக்கும் மண்டத்தின் நங்கங்களாம் நம்மை வாழ்விக்கும் மாற்றங்களாம் ஆலையும் நன்னீரும் நீர்நிலமும் வல்வலையும் விண்வெளியும் ஒளியும் இயற்கையோடு ஒன்றாத நம் வாழ்க்கையால் சிதைவதை சுற்றுப்புற மாசு என்கிறோம். பல்லாயிரம் ஆண்டுகளாய் நம்மை வளர்த்த குழந்தைகளாகிய நாமே பேண சூளுரைப்போம். என் குப்பை எனும் பொறுப்பு கழிவுகள் குடிப்பது, கழிவுகள் பிரித்தாள்கள் மற்றும் மேலாண்மை, திறப்பட்டு மறுசுழற்சி முறைகள், வலிமை மிக்க புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களை பயன்படுத்துதல், சூழலை சிதைக்கா தொழில் வளர்ச்சி, மக்கா நெகிழிகளை தவிர்த்தல், மீண்டும் மஞ்சப்பை, நெறியுடன் கூடிய நீர் மேலாண்மை, காடுகளை கண்களாய் காத்தல். நன்மதி கொண்டு நன்மதி கொண்டு விண்வெளி கழிவுகளை அகற்றல் மற்றும் தீய எண்ணங்களால் நம் மனம் மாசாகாமல் நல்லன நினைத்து நல்லன வளர்த்து மாசற்ற உலகிற்கு வித்திடுவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பேனர் வச்சு வெளியே வரக்கூடாது. யூஸ் பண்ணி இந்த ஹெட் வர மாதிரி திருப்பி போடணும். ரெடி? ஸ்டார்ட் சார். அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி குட், வெரி குட். யார் முடிச்சுருவாங்க? அபிப் காலா. ஃபர்ஸ்ட் அபிப் காலா. வெரி குட், தேங்க்யூ சார். கிளம்பி கிடக்கிறது ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டீங்களே. தேங்க்யூ, தேங்க்யூ. அது தெரியுதா? தமிழ் ப்ராவர் பழமொழி. நான் ஆடாவிட்டாலும் சரி தசையாகும். அப்பா அப்பா எப்படி ஆடி மத்தவங்க யாரும் என்னமா பழமொழி ரிலேட் படிச்சு ஓகே வெல்டன்.
நீ விளையாடு ஆக்ஷன் பண்ணுறாங்க அங்கே என்ன தெரிஞ்சா சொல்லாதீங்க. அறிவே ஆற்றல். யாரது சவுண்ட் இங்க வரக்கூடாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். குழந்தை கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. அழுகின்ற பிள்ளை பால் குடிக்க. நெஞ்சு தெரியாது. எதுவும் சொல்லலாம். சரி சரி ஓகே. நடையா பயம் செப்பு ஓகே 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 ஓகே. இன்னைக்கு கால் அடியும் இன்னைக்கு கால் அடிமையில் அடி அடித்தால் அம்மையும் நாங்கள். கத்தி முடியை விட பேனா முனை வலிமை வாய்ந்தது.
Thank you, ma'am. பலூன் ஐஷா பலூன் நினைக்கிறாங்க டூ பலூன் என்ன வேணும் வெளியே போகும் அதான் நோ வந்துச்சு நோக்கு தமிழ்ல என்ன இல்லை வேண்டாம். அந்த வேலை அப்படி கலெக்ட் பண்ணி பாருங்க. டைம் ஓவர் ஆயிடுச்சு அப்படி. தனி மரம் சோபாகாது. இல்ல ஒண்ணே ஒண்ணு கொடுங்க. வெரி குட் சார். உங்களுக்கு சான்ஸ். To give me such an opportunity, give both of thanks. Thank you all. Thank you parents. Thank you chief guest. National anthem. Nayak Jayati Bharat Bhagya Vidata Punjab Sindh Gujarat Maratha Dravida Uttar Banga Vindhya Himachal Yamuna Ganga Uchchal Jaladi Taranga Tava Shubh Name Jage
எங்களோட டைம் ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி they are willing to adjust their gift schedule. So thank you so much for providing it. வெரி ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் வந்து ஃபுட்டு கூட லைக் பேரண்ட் மாதிரி நல்லா ஊட்டி விடுறாங்க அவங்க குழந்தை மாதிரி நல்லா பார்த்துக்கிறாங்க ப்ளஸ் நம்ம அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஷெடியூலுக்கும் அவங்க ஷெடியூலுக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறாங்க ரொம்பவே நல்லா இருக்கு தேங்க்யூ எனக்கு கிட்ஸ் வந்து நீங்க அவங்க விவரம் தெரிஞ்சு நீங்க 1.5 இயர்ஸ்னால அசோசியேட்டட் வித் ஸ்கூல் அண்ட் இட்ஸ் பீன் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க என் கூட ஸ்பெண்ட் பண்றதோட நிறைய குவாலிட்டி லைஃப் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாங்க. ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூ.